டுடே நம்ம பார்க்க போகிறது இண்டிஏஎஸ் 102 ஷேர் பேஸ்டு பேமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். மொத்தம் இது 23 இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ABC Limited granted to its employees share option with a fair value 5 lakh on 1st April 2010. If they remain in organization up to 31st March 2013, the exercise price of the share option is nil. On 31st March 2011, ABC Limited expects only 91% of the employees to remain in the employment. On 31st March 2012, company expects 89% of the employees remain in employment. However, only 82 employees remained. 82% of the employees remained in the organization at the end of the March 2013, and all of them exercised of them share options will be settled 5,000 shares of rupees 100. So what is the fair value? 5,000 and 5,000 ஏப்ரலில் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 2013 வரைக்கும் இருக்கணும். அப்போ 3 வருஷம் அவங்க வந்து கமலில் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஷேர் ஆப்ஷன் கிடைக்கும். The exercise price the share option is nil. 31st March 19%. இப்போ 31st March 2012 வந்து 89 பேரும், அதுக்கடுத்தது 82%. இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடுறதுக்கு உண்டான இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. அதாவது இங்கே நான் சொல்லிடுறேன், இதை நம்ம போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. தட் மீன்ஸ் 5 லட்சம் பேர். அப்போ கம்பெனிக்கு வந்து செலவு தானே. அப்போ இபிஇ எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எஸ்பிபி ரிசர்வ், இதான் எப்பவுமே ஜேர்னல் என்ட்ரி. இந்த 5 லேக் தானே அவங்க ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் அப்படின்றது வந்து 5 லேக் டிவைட் பை 3. அப்போ 1,66,668 ஃபர்ஸ்ட் இயருக்கு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே என்ன மாற்றி போட்டுக்கிறாங்கன்னா, இது எப்படின்னா, ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் வெளியே போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 91% ஆஃப் த பர்சன் தான் என்ன செய்யறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேரில் எல்லாருமே அவைல் பண்ணுறது கிடையாது. ஷேர் ஆப்ஷன்ஸ் வில் பி செட்டில் 5,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 each, that is 5 lakhs. அந்த 5 lakhs எக்ஸ்பென்சஸ் ரெக்கக்னைஸ் பண்ணல, 91% தான் ஃபுல்ஃபில் ஆகுறாங்க. அப்போ இன்டூ 91% போட்டோம்னா யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ் 1,51,667. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இயருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணணும். செகண்ட் இயருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ அதே தான் 5 lakh இன்டூ, ஏன் 2/3னா 3 வருஷத்துல கம்ப்ளீட்டட் இயர்ஸ் வரணும் இல்லையா. அப்போ 2/3. ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ணது எவ்வளவு? 1,51,667. ஸோ மிச்சம் இவ்வளோ தான். ஆனால் அதில் எத்தனை பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிக்கிறாங்க? 89%. அப்போ 1,66,000. இப்படி போடக்கூடாது. எப்படின்னா 5 லேக்கில் 2/3 3,33, அதில் 89% போட்டு இதில் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ணி 1,51,660. இப்படி தான் போகணும். 1,51,667, 1,45,000. ஸோ இதுதான் கரெக்டாக. இப்போ தேர்ட் இயருக்கு எப்படி போடுவீங்க? தட் இஸ் இப்போ 5ல் 3/3 மைனஸ் 1,51,667 மைனஸ் 1,45. நல்லா திருப்பி பாருங்க. 5 லட்ச ரூபாய் இன்டூ 3/3 போட்டாச்சு. 5 லட்சம், அதில் 82% பேர் தான் நம்ம அவைல் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ தான் இருக்கும். 4,10,000 ஆல்ரெடி 1,51,667 மைனஸ் 1,45,000. ஸோ இதான் கான்செப்ட். அப்போ 4,10,000 தான் கடைசி ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஷேர் கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் பண்ணுறது சேர்த்து 4,10,000. இப்போ இந்த 3 கூட்ட 4,10,000 வருது. அப்போ ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், ஏங்க சார் 5 லேக்ஸுக்கு போடணும்? 5 லேக்கில் 91% தான், இவ்வளோ தான். இல்லை 1/3 2/3 3 ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆச்சு, செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆச்சு, தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 4,10,000. இது ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ். இது ஈஸி.